டெல் அவே ரொம்ப இம்பார்ட்டண்டான அர்பன் சிட்டிலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. சீஸ்ஃபயர் வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி ஏதாவது இருக்கா? சீஸ்ஃபயரா? இதில் யார் பாகிஸ்தான்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா ஈரான் தக்க பதில் தானே சரி சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும்னா மெயின் சிட்டியே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா. ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ஈரான் ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, சீஸ்ஃபயர் அப்படின்றதுக்கும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க அமெரிக்கா தரப்பில். அமெரிக்கா தரப்பு? ஆமாம், அது அமெரிக்கா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மற்ற நாடுகள் கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு தாதாகிறாரு, அவரோட சண்டை போடணுன்ட்டு ஒரு 6-7 பேர் ஒன்றா போகிறாங்க, அத்தனை பேரையும் கலந்து கட்டி அடிச்சு விட்றாரு அந்த தாதா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அவர் தான் தாதாவாக இருக்கார். இப்போ திடீர்னு ஒருத்தன் புதுசாக வந்து அந்த தாதாவோட சண்டை போட்டு அந்த தாதாவை அடித்து தள்ளிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இனிமேல் யார் தாதா? புதுசாக வந்தவன் தானே, இத்தனை நாள் கூட இருந்தவங்கெல்லாம். அப்போது இன்றைக்கு வந்து அந்த பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்றது தான் வந்து பல வருடங்களாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. அண்ட் இஸ்லாமிய நாடுகளுடைய பெரிய குறையே வந்து அதுலேயும் பல நாடுகள் வந்து இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணலை. அங்கே போனால் இங்கே வரக்கூடாது, இங்கே போனால் அங்கே வரக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருக்கச்ச இதில் வந்து அதுலேயும் ஈரான் பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நாங்கள் தான் வந்து முதன்மை நாடாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. இந்த நிலைமையில் இஸ்ரேலை வந்து ஈரான் அடித்து தும்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாக யார் வந்து அங்கே அந்த தலைமை பதவின்ற மாதிரி ஒரு டிஃபேக்டோ ஒரு மாதிரி உருவாகும் ஈரான். இதை மற்றவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் சிக்கல் இருக்குது. இன்றைக்கி வந்து ஈரானுக்கு வந்து எந்த நாடு ஆதரவு தெரிவிக்குது எனக்கு சொல்லுங்கள். சீனா வந்து அவங்க வந்து அந்த ட்ரோன்ஸு அதுக்கப்புறம் மிசைல்ஸு இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த இதில் சொல்கிறாங்க. வேற இந்த ஓஐசி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், அதுலேயே வந்து ஈரானுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் ஈரானுடைய சிக்கல். ஈராக்கோட பல வருஷம் சண்டை போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏன் பாகிஸ்தான் மேலேயே ஒரு குண்டு போட்டவங்க தான் அவங்க ஈரான். அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்க அரபு நாடுகளோடு அவங்களுக்கு வந்து நல்லபடியான உறவு கிடையாது. இப்படி எல்லாமே வந்து நீங்கள் சுற்றில பகையாக வச்சிக்கின்னு நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க விக்ரம். இதுதான் இன்றைக்கு ஈரானுடைய பிரச்சனையே.